الله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفمن شرح الله صدره للإسلام فهو على نور من ربه فويل للقاسية قلوبهم من ذكر الله أولئك في ضلال مبين. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் எவருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக திறந்து விட்டிருக்கின்றானோ, மேலும் எவர் தன்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ஒளியில் நடந்து கொண்டிருக்கின்றாரோ, அவர் இவற்றிலிருந்து எந்த படிப்பினையும் பெறாத மனிதனை போன்று ஆக முடியுமா? அல்லாஹுவின் நல்லுரைகளுக்கு எதிராக எவர்களுடைய உள்ளம் இன்னும் அதிகமாக இறுகிவிட்டதோ அவர்களுக்கு கேடுதான். அத்தகையவர்கள் வெளிப்படையான வழிகேட்டில் வீழ்ந்து கிடக்கின்றார்கள். அல்லாஹ் உண்மையே கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, சூரத்து ஸுமர் எனப்படும் 39வது அத்தியாயத்தின் 22வது வசனம் ஓதி காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதலை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்கி அதன்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. இந்த வசனங்களிலே மேலோட்டமாக இதனை படிக்கிற பொழுது இந்த வசனங்களில் 5 கேள்விகள் பிறக்கின்றன. அது இப்படி துவங்குகிறது. அஃபமன் ஷரஹல்லாஹு சதரஹு லில் இஸ்லாம், எவருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக திறந்து விட்டிருக்கின்றானோ என்று இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. யாரை பற்றி அல்லாஹ் இப்படி கூறுகிறான்? எவருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக திறந்து விட்டிருக்கிறானோ அவர்கள் யார்? ரெண்டாவதாக, இதயம் திறக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன? ரெண்டாவது ஒரு கேள்வி பிறக்கிறது. அவருடைய தன்மையை பற்றி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்டவருடைய தன்மை என்னவாக இருக்கும்? ஃபஹுவ அலா நூரின் மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய ஒளியில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இப்போ இறைப்புறத்து ஒளி அப்படின்னு சொன்னால் என்ன? எதை குறிக்கப்படுகிறது அது? இதற்கு மாற்றமாக இந்த வசனத்தின் தொடரிலே ஃபவைலுல்லில் காசியத்தி குலூபுகும் மின் திக்ரில்லா, எவருடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு இன்னும் அதிகமாக இறுகிவிட்டதோ என்று வருகிறது. இப்போ இதயங்கள் இறுகி போனவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி. அவர்கள் பகிரங்கமான வழிகேட்டில் தான் இருக்கிறாங்க. இதயங்கள் இறுகி போனவர்களுடைய நிலை சொல்லப்படுகிறது. இப்போ யாரை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறான்? இதயம் திறக்கிறது அப்படின்னு சொன்னால் என்ன? இதயம் திறந்திருக்கக்கூடியவர்களுடைய தன்மைகள் எப்படியெல்லாம் இருக்கும்? அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய ஒளின்னா என்ன? இதயம் இறுகி போனவர்கள் யார்? முதலாவதாக, யாரை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறான் என்று கேட்டால் இதற்கு விளக்கமாக 6வது அத்தியாயத்தில் 125வது வசனம் ஒரு விஷயத்தை எடுத்து தருகிறது. அது எப்படி வருதுன்னா, ஃபமை யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு, எனவே எவருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகின்றானோ யஷ்ரஹ் சதுரஹு லில் இஸ்லாம், அவருடைய நெஞ்சத்தை இஸ்லாத்துக்காக வேண்டி விரிவாக்கி விடுகிறான், திறந்து விடுகிறான். இதே வார்த்தை வேறொரு வடிவத்திலே இந்த வசனத்தில் சொல்லப்படுது. நான் இப்போ ஓதி காமிச்ச வசனம் சூரத்து ஸுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்துடைய 25வது வசனம். அதற்கு விளக்கமாக 6வது அத்தியாயத்தில் 125வது வசனம் இப்படி வருகிறது. ஃபமை யுரிதில்லாஹு ஐ யஹ்தியஹு, யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கறதுக்கு நாடுகிறானோ யஷ்ரஹ் சதுரஹு லில் இஸ்லாம்,
அவருடைய இதயத்தை இஸ்லாத்துக்காக வேண்டி திறந்து விட்டு விடுகிறான். பாருங்க, அல்லாஹ் யாருக்காவது ஹிதாயத்து கொடுக்கணும்னு நாடிட்டான்னு சொன்னால் அதனுடைய அடையாளம் அவருடைய இதயம் இஸ்லாத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி எப்பொழுதும் திறந்த நிலையில் இருக்கும். இஸ்லாத்தினுடைய விஷயங்களை பூரா உள்வாங்கிக் கொள்வதற்காக விரிவானதாக பரந்த மனசோடு இருக்கும் என்பது தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போது இதயம் திறக்கிறது அப்படிங்கிறதுன்னு யாருங்கிறதுக்கு முன்னாடி பார்க்குறதுனா, அவர்கள் ஹிதாயத்தை தேடுவார்கள். உண்மையிலேயே குர்ஆனை அணுகுகிற பொழுது நான் இதிலிருந்து ஹிதாயத்து பெற வேண்டும், குர்ஆன் எனக்கு ஹிதாயத்து கொடுப்பதற்காக வேண்டித்தான் இறக்கி வரப்பட்டிருக்கிறது. குர்ஆனை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ்வே சொல்லக்கூடிய விஷயம், அது ஹுதல் லின்னாஸ், மக்களுக்கு நேர் வழிகாட்டக்கூடியது. இப்போ குர்ஆனுடைய பர்பஸே ஹிதாயத்தை கொடுக்கறது தான். அப்போ குர்ஆனை அணுகக்கூடியவர் ஹிதாயத்து பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு குர்ஆனை அணுக வேண்டும், குர்ஆனோடு தொடர்பு கொள்ள வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், குர்ஆனிலிருந்து பயன்பெற வேண்டும். குர்ஆனுடைய பயன்பாடு ஹிதாயத்து. யாருக்காவது நேர்வழி கிடைக்கணுமா அவங்க குர்ஆனுக்கு தான் வந்தாகும். நேர்வழினா என்னன்னு தெரியணுமா அது குர்ஆனில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஹிதாயத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு குர்ஆனை அணுகினால் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் இதயத்தை விரிவாக்கி கொடுக்கிறான். இந்த வசனம் பல்வேறு பொருளை தருகிறது. எவருடைய இதயத்தில் குர்ஆனினுடைய சில செய்திகள் கூட இல்லையோ அந்த இதயம் பாழடைந்த கபருக்கு சமம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. கொஞ்சமாவது குர்ஆனிய செய்திகள், குர்ஆனுடைய வசனங்கள் மனப்பாடமாக இருக்கணுங்கிறதை தாண்டி குர்ஆனுடைய செய்திகள் ஒருவருடைய இதயத்தில் கொஞ்சமாவது இருக்கணும். இருந்தால் அது உசுரோடு இருக்கிற கல்பு. குர்ஆனுடைய செய்தி எதுவுமே இல்லை ஒரு மனுஷனுடைய மனசில் இல்லைன்னு சொன்னால் பாழடைஞ்ச கபரு எப்படி இதோ அது மாதிரி தான் அவங்களுடைய இதயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்போ ஹிதாயத்துக்கும் இதயம் திறப்பதற்கும் தொடர்பு இருக்கிறது. இதயம் நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்கு, ஆன்மீக நோய்கள் வராமல் பாதுகாப்பதற்கு குர்ஆனிய தொடர்பு இருக்க வேண்டும். எவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க நாடுகிறானோ அவர்களை அல்லாஹ் இதயத்தை திறந்து விடுகிறான். அஃபமன் ஷரஹல்லாஹு சத்ரஹு லில் இஸ்லாம் ஃபஹுவ அலா நூரின் மின் ரப்பிஹி. எவருடைய இதயத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக வேண்டி திறந்து விட்டானோ அவர் அல்லாஹ்னுடைய ஒளியின் மீது நடந்து கொண்டிருக்கிறார். இதயம் திறக்கிறதுனா என்னன்னு கேட்டால், குர்ஆனில் இந்த இதயம் திறக்கிறதுக்கு இன்னும் பல செய்திகள் விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான உதாரணங்கள் எப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த கட்டியான மண்ணிலும் பாறைகள் மீதும் விழக்கூடிய மழை நீர் முழுசாக வழிஞ்சு ஓடிடும். பாறை மீது மழை பெய்தால் பாறையில் தண்ணி உள்ளே உறிஞ்சிக்காது, அதுக்கு மேலே பெய்யக்கூடிய மழை அதிலிருந்து வடிஞ்சு போகும். கட்டியான திடமான மண்ணிலும் அப்படித்தான், அதில் தண்ணி நிற்காது, அடிச்சுக்கிட்டு போயிடும். அதுக்கு மாற்றமாக இந்த இளகிய மண் இருக்கா இல்லையா, வளமான மண் மழை நீரை உள்வாங்கிக் கொள்வது மாதிரி குர்ஆனுடைய செய்திகள் பல இடங்களில் அல்லாஹ் மழைக்கு உதாரணமாக தான் சொல்லியிருக்கிறான். மழையைத்தான் உவமானமாக காட்டியிருக்கிறான். அல்லாஹ்னுடைய வழிகாட்டுதல்களை ஏற்றுக்கொள்வதற்கு யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ, யாருக்கு தகுதி இருக்கிறதோ அந்த மனசுகள் அல்லாஹுடைய தூதருடைய மூலமாக பொழியக்கூடிய நேர்வழிகளை செய்திகளை உள்வாங்கிக் கொள்ளும். மழை நீரை இளகிய மண் உள்வாங்கிக் கொள்வது மாதிரி இறைப்புறத்து செய்திகளையும் இறை தூதருடைய செய்திகளையும் மனசு உள்வாங்கிக் கொள்ளும். இதுதான் இதயம் திறத்தல் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். மற்றபடி இது ஒரு ஓப்பன் ஹார்ட் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய செய்திகளை உள்வாங்கிறதுக்கு தயாராக இருக்கும். அந்த மண் மாதிரி காஞ்சு போன மண் அது கட்டியாக இல்லாமல் இருக்கிற வரைக்கும், இறுகி போய் பாறை மாதிரி இல்லாத வரைக்கும், எவ்வளவு தான் காஞ்சு போயிருந்தாலும் மழை வந்தவுடனே அது உடனடியாக ஈரமாகி மழை நீரை உள்வாங்கிக் கொள்வது போல அல்லாஹ்வுடைய செய்திகளையும் இறைத்தூதருடைய செய்திகளையும் உள்வாங்கிறதுக்கு மனசு எப்பொழுதும் தயாராக இருக்கும். இதுதான் இதயம் திறந்து கொள்வதற்கான வழி. இந்த தகுதியைத்தான் ஷரஹல்லாஹு சத்ரஹு, அவருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான் என்று வர்ணனையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மண் மாதிரி, உறிஞ்செடுக்கக்கூடிய மண் மாதிரி.
அஃபமன் சரஹல்லாஹு சதுரஹுல் இஸ்லாம், யாருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக திறந்திருக்கிறானோ அப்படிங்கிற இந்த வார்த்தை பிரயோகம் இருக்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் வாழ்க்கையை அதனை தந்தனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அர்ப்பணம் செய்திருக்கும் நல்ல ஒரு மனம் இருக்கணும். அப்படி ஒரு மனசு இருக்குதுங்கிறதே பெரிய நியாமத். வாழ்க்கையை கொடுத்தவன் அல்லாஹ், அவனை தவிர மனுஷனுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. அவன் சொல்கிறத கேட்குற அளவுக்கு மனசு தயாராக இருக்குன்னா இதை விட பெரிய நியாமத்து இல்லை. மனுஷ இயல்பில் அல்லாஹ் வச்சிருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒழுக்க உணர்வு, அடிப்படையான ஒரு உயிரோட்டம் இருக்கும் பொழுது தான் இந்த அல்லாஹ்வுடைய நியாமத்தை உறிஞ்சு கொள்வதற்குரிய, உள்வாங்கிக் கொள்வதற்குரிய தகுதி வரும். அது பயன்பாட்டுக்கு வரும். ஒருத்தனுக்கு அல்லாஹ்வுடைய இந்த நியாமத்துக்கு எப்போ பயன்பாட்டுக்கு வரும்னு சொன்னால் அதுதான் விஷயம். பேசிக்கலி அல்லாஹ்கிட்ட மனசுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கிறான், நல்லது கெட்டதையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருக்குறான். அது உயிரோடு இருக்கணும். சில மனசு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தானாக்கா நல்லது கெட்டதையெல்லாம் பார்த்தாலும் தெரிஞ்சாலும் அதன்படி நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இது நல்லதாக்கும், அப்போ அதை செய்யணும். இது கெட்டதாக்கும், அதை செய்யக்கூடாது. எல்லாருடைய மனசுலையும் அல்லாஹ் இயல்பாகவே வச்சிருக்கிறான் இந்த தன்மையை. எந்த ஆயத்தை படிக்காவிட்டாலும், எந்த ஹதீஸை படிக்காவிட்டாலும், இஸ்லாத்தினுடைய எந்த செய்தியை கேட்காவிட்டாலும் இயல்பிலேயே அல்லாஹ் மனசுக்குள்ளே வச்சிருக்கிறான். சூரத்துல் கியாமா என்கிற 75வது அத்தியாயத்தில் இதை பற்றி சொல்லப்படுகிறது. பலில் இன்சானு அலா நப்சிஹி பசீரத்தும் வல வாழ்க்கா மாதிரா. மனுஷன் என்னதான் சாக்கு போக்கு சொன்னாலும் அவனுடைய உள் மனசுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அப்படி ஒரு இயல்பை அல்லாஹ் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறான். அந்த தன்மை உயிரோட்டத்தோடு இருக்கிற சமயத்தில் தான் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி இதயம் திறக்கக்கூடிய இந்த நியாமத்தை முழுசாக மனுஷன் அனுபவிக்க முடியும். இனி இஸ்லாத்திற்காக இதயம் திறந்திருக்கக்கூடியவருடைய தன்மை என்னன்னு சொன்னால், இஸ்லாம் தான் உண்மையானது அப்படிங்கிறதுல ஒரு முழுசான நம்பிக்கை இருக்கிறனால அவர் என்ன வேணாலும் சரி, இனிமேல் நான் இஸ்லாத்தினுடைய வழியில் தான் நடப்பேன் அப்படின்னு உறுதி எடுத்துக்குவார். இஸ்லாம்ங்கிறது தெரிஞ்சாச்சு. தெரிஞ்ச பிறகு அதை விட்டு போட்டு இருக்க மாட்டான் மனுஷன். இதுதான் நேர்வழி, இதுதான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு ஒரு மனுஷனுக்கு தெரிய வந்தால் அதை விட்டு விலகி இருக்க முடியாது. நான் இனிமேல் இஸ்லாமிய வழியில் தான் நடை போடுவேன் அப்படின்னு ஒருவர் உறுதி எடுத்துக்கொண்டு இஸ்லாமிய வழியில் நுழைஞ்சிட்டாருன்னா பிறகு அல்லாஹ்விடமிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்தும் என்ன ஆர்டர் வந்தாலும் அந்த ஆர்டருக்கு உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவார். இது அல்லாஹ்வுடைய சொன்னது, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, நான் செய்வேன். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லாதது, தடுத்தது, அல்லாஹ் தடுத்தது, அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த முழுமையான கீழ்ப்படிதல், திருப்தியான கீழ்ப்படிதலுக்கு வந்துடுவார். குர்ஆனிலும் ஹதீஸிலும் காணப்படக்கூடிய எல்லா கட்டளைகள், கொள்கைகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் அவர் எப்படி பார்க்குவாருன்னு சொன்னால் மனசுக்குள்ளேருந்தே வர்ற சப்தம் மாதிரி கேட்பாராம். சில மனுஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஊர் உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் அவருடைய மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதுதான் சரிங்கிற முடிவுக்கு வருவார். அதை வாய் விட்டு சொல்லவும் செய்வாங்க. என் மனசுக்குள்ளே எது நல்லதுன்னு படுதோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி மனசு சொல்கிற குரல் மாதிரி ஆயத்தும் ஹதீஸும் அவங்களுக்கு மாறிடும். அல்லாஹ் சொன்னிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் அப்படிங்கிறது அவருடைய மனசு சொன்ன மாதிரியே அதை கேட்பதற்கு முன் வந்துடுவார். தனக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது லாபத்தை விற்றுதை பற்றி அவருக்கு எந்த இரிட்டேஷனும் இருக்காது. அல்லாஹ்வுடைய வழியில் போகும்போது ஒரு லாபம் கிடைக்காம போயிருமே, பரவாயில்ல, எனக்கு அந்த லாபம் கிடைக்காட்டேன்னு பரவாயில்ல, நான் அல்லாஹ்வுடைய வழியில் இருக்கிறேன். அதே மாதிரி அவருக்கு ஒரு லாபம் கிடைக்காம போனால் அது ஒரு லாபமே இல்லைன்னு நினைப்பார். இறை வழியில் பயணம் செய்கிற பொழுது, அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி கேட்டு நடக்கிற பொழுது அவருக்கு ஏற்படுகிற இழப்பை அவர் ஒரு இழப்பாக கருதவே மாட்டார். போனால் போயிட்டு போட்டோம், பரவாயில்லை என்கிற முடிவுக்கு வந்துடுவார். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய வழியில் நடைபெறுகிற பொழுது ஏதாவது துன்பங்கள், கவலைகளை எல்லாம் அவர் ஃபேஸ் பண்ண வேண்டி வந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக அவர் திகைச்சு போய் நின்ற மாட்டார். அது அமைதியான மனதோடு அந்த துன்பத்தையும் கவலையும் ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்து விடுவார். அதை ஒரு சாதாரணமாக தான் கருவார். ஒரு பெருசாவெல்லாம் அவர் நினச்ச மாட்டார். நான் போகும்போது அல்லாஹ்வுடைய வழி, அல்லாஹ் சொன்னபடி போகும்போது எனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னு சொன்னால் நான் அதை பொருட்படுத்தவே மாட்டேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துடுவார். எந்த வகையான ஆபத்துகளை எதிர்கொள்கிற சமயத்திலும்
அவருடைய மனநிலை இப்படித்தான் இருக்கும். அவர் அந்த ஆபத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை என்ற நிலையிலும் கூட, ஆபத்து வந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய வழியில் மட்டும்தான் நான் நிற்பேன், உறுதியாக நிற்பேன். அதை விட்டு கொஞ்சம் கூட என்னுடைய பாதத்தை நகர்த்த மாட்டேன். இதெல்லாம் எவருடைய இதயத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக வேண்டி திறந்து விட்டானோ அவங்களுடைய பண்புகளாக இருக்கும். அல்லாஹுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய ஒளின்னா என்னன்னு கேட்டால், குர்ஆன் என்பதும் ஹதீஸ் என்பதும் அவருடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கு மாதிரி மாறிடும், ஒரு டார்ச் மாதிரி மாறிடும். டார்ச்சை எதுக்கு பயன்படுத்துவாங்க? வழியில் சரியான முறையில் தெரிந்து கொள்வதற்கு. வழியில் இருட்டுக்குள்ளே ஏதாவது பாம்புகளோ தேளுகளோ தன்னை கடிக்காமல் இருப்பதற்கு, திருடர்கள் தன்னை தாக்காமல் இருப்பதற்கு, நேரான பாதை எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கைவிளக்கை பயன்படுத்துவாங்க, டார்ச்சை பயன்படுத்துவாங்க. இப்போ மனுஷ வாழ்க்கை பாதையில் பயணப்பட்டு போகிற சமயத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் அவர் ஒரு விளக்காக பயன்படுத்தி கொள்வார். அவருக்கு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அறிவு சார்ந்த ஒரு தீபம் அவர் கையில் கிடச்சிருச்சு. அந்த ஒளியில் வாழ்க்கையினுடைய ஏராளமான பாதைகளுக்கு இடையில் உண்மையான வழி எது என்பதை கரெக்டாக அவரே கண்டுபிடிச்சி போயிடுவார், யாருடைய உதவியும் தேவையில்லாமலேயே. குர்ஆனும் ஹதீஸும் அவருக்கு ஒரு விளக்கு மாதிரி பயன்படும். மௌலானா மௌதூதி அவர்கள் இந்த குர்ஆனிய நாலேஜை பற்றி சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறாரு? நீங்கள் குர்ஆனிக் நாலேஜ் எவ்வளவு தூரம் உங்களுடைய கைக்குள்ளே வச்சுருக்கிறீங்களோ அது வரைக்கும் துனியாவினுடைய எந்த ஷைத்தான்ட்டையும் நீங்கள் ஏமாற மாட்டீங்க. ஏமாறாத ஒரு ஃபுர்கான் தான் குர்ஆன். சத்தியம் எது, அசத்தியம் எது, நல்லது எது, கெட்டது எது, தேவையானது எது, தேவையில்லாதது எது, சாதகமானது எது, பாதகமானது எது, எல்லாத்தையும் பிரித்து காட்டக்கூடியது தான் குர்ஆன். அதுக்கு பேர் ஃபுர்கான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உரைகள். ஃபுர்கான்னா நல்லதையும் கெட்டதையும் உரசி பார்க்கக்கூடிய உரைகள். அந்த நாலேஜ் உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் வழி தவறி போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அந்த குர்ஆனிக் நாலேஜ் மட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டுருக்கிற வழியில் எந்த தஜ்ஜால் நான் உனக்கு வழிகாட்டுறேன்னு சொன்னாலும் உங்கள் கையை அவன்கிட்ட கொடுக்கறது தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லுவார் மௌலானா மௌதூதி. நான் உனக்கு வழிகாட்டுறேன்னு சொல்லி எந்த தஜ்ஜால் வந்தாலும் நீங்கள் உங்கள் கையில் அவங்க கையில் கொடுத்துருவீங்க. காரணம் என்னன்னாக்கா அவன் கூட்டிகிட்டு போகிறான், அவன் மேலே நம்புறது தவிர உங்களுக்கு ஒரு வழி இருக்காது. ஏன்னா உங்கள்கிட்ட விளக்கில்லை, இருட்டுக்குள்ளே போயிட்டுருக்கிறீங்க. குர்ஆன் என்பது உங்களுக்கு கையில் ஒரு விளக்காக நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் எந்த தஜ்ஜாலுடைய வழிகேட்டுக்கும் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது இதயம் திறந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், இந்த அளவுக்கு குர்ஆன் ஹதீஸை உள்வாங்கி கொண்டு அதனை செயல்படக்கூடியவர்கள். அல்லாஹ் இஸ்லாத்திற்காக வேண்டி இதயம் திறந்து விட்டிருக்கிறார், ஹிதாயத்து பெற்றவர்கள். இதற்கு எதிர்மாறாக இதயம் இறுகி போனவர்களை பற்றியும் கூட அடுத்த தொடரில் சொல்லுகிறான். விமர்சனம் செய்துட்டு ஃபவைலுல் காசியத்தி குலூபுஹும் மின் திக்ரில்லா, அல்லாஹினுடைய திக்ர் என்று சொல்லக்கூடிய நல்லுரைகளுக்கு எதிராக யாருடைய இதயம் இன்னும் இறுகிவிட்டதோ அவர்களுக்கு கேடுதான் என்று விமர்சனம் செய்கிறான். உலாயிக ஃபீ வலாலி முபீன், அவர்கள் வெளிப்படையான வழிகேட்டில் இருக்கிறார்கள். இஸ்லாத்திற்காக வேண்டி இதயம் திறக்கிறதுங்கிறது வேற, இஸ்லாத்தினுடைய நல்லுரைகளுக்கு முன்னால் இதயத்தை மூடிக்கொள்வது, இதயத்தை சுருக்கிக் கொள்வது, இறுக்கிக் கொள்வதுங்கிறது வேற. நான் மேலே சொன்ன 6வது அத்தியாயத்தின் 125வது வசனத்தில் இதனுடைய விளக்கம் வருகிறது. வமை யுரிது ஐ யுலில்லஹு, யாரை அல்லாஹ் வழிகேட்டில் கொண்டு போகிறதுக்கு நாடி விட்டானோ எஜ்அல் சதுரஹு லையக்கன் ஹரஜா, அவருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் ரொம்ப கடினமானதாகவும் நெருக்கமானதாகவும் ஆக்கி விடுகிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா, இஸ்லாத்தை பற்றி நினைச்சதுமே அவனுடைய உயிர் வானத்தை நோக்கி ஏறுவதை போல உணர்கிறான். வானத்தை நோக்கி உயர்கிற பொழுது இதயம் இறுகிரும். இது விண்வெளிக்கு போகக்கூடியவர்களுடைய முடிவு. விண்வெளிக்கு போனால் இதயம் இறுகிரும், இதயம் வேலை செய்யாமையே போகும். அதுக்கு ஸ்பெஷல் ஏற்பாடு விண்வெளிக்கு போகிறவங்களுக்கு செய்கிறாங்க. ஒரு விஞ்ஞான உண்மையும் கூட இதில் இருக்கிறது. வானத்தில் மேலே ஏற 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 என்னாகுனாக்கா இதயம் பயப்படும். ரொம்ப ஃபீலிங் நம்ம இது புரிஞ்சுக்கிறதுக்கு நாமெல்லாம் ராக்கெட்டில் போகணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பொருட்காட்சியில் எல்லாம் இந்த ஜெயண்ட் வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சுருப்பான், ராட்சத ஊஞ்சல் அப்படிங்கிற மாதிரி ஜெயண்ட் வீல் பெருசாக ரெண்டு பேர் உட்காந்துருக்க மாதிரி பெட்டி பெட்டியாக அதில் உட்காந்துக்கிட்டு அது மேலே போகும் பொழுது எப்படி இருக்கும் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம்.
நம்முடைய இதயத்தையே கழட்டி போட்ட மாதிரி இருக்கும். அது ஜிவ்வுன்னு மேலே ஏறும் பொழுது இதயமே காணாமல் போன மாதிரி இருக்கும். இயல்பாகவே மேலே ஏற 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 இதயம் அப்படியே சுருங்கும். அப்படி சுருங்கிறதைத்தான் நம்ம ஒரு மாதிரி பயத்தோடு ஃபீல் பண்ணுறோம் மேலே ஏறும் பொழுது. அதே மாதிரி ராக்கெட்டில் போகக்கூடியவர்களுக்கும் இதயம் இதாகிடும். அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதில் ஒரு சில ஏற்பாடுகள்லாம் பண்ணப்படுகிறது. அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான், இஸ்லாத்தை பற்றி ஒருத்தன் நினச்ச உடனே அவன் அதை விட்டு விலகிறான்னு சொன்னால் அவனுடைய இதயம் இறுகி போயிருக்குன்னு அர்த்தம். வானத்தில் ஏறுபவனுடைய இதயம் இறுகுவதை போல கதாலிக் எஜ்அலுல்லாஹ் ரிஜ்ஸ, இப்படித்தான் சத்தியத்தை விட்டு விரண்டோடக்கூடியது, அதன் மீது வெறுப்பு கொள்வது மாதிரியான ஒரு நஜீஸை அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அவங்க மேலே திணிச்சிடுறான். சத்தியத்தை விட்டு விரண்டு ஓடுறது, உள்ளதை சொன்னானாக்கா அது பிடிக்காது, நல்லதை சொல்கிற பொழுது அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய மனசு இருக்காது. அது சொல்லிட்டு தான் இருப்பாங்க ஊர்குலகத்தில். அதே மாதிரி தீயதை விட்டு தடுக்கிற சமயத்தில் உன் வேலையை பார்த்துட்டு போ, என் வேலையில் என்னுடைய வேலையில் நீ மூக்க நுழைக்காத, என்னுடைய கபருக்கு நான் பார்த்துக்கிறேன். ஆயத்துகளை ஹதீஸுகளை எடுத்து சொல்கிற பொழுது அதற்கு எதிராக மக்களுடைய மனநிலை அதை விட்டு விரண்டோடுகிறது என்று சொன்னால் அது ஒரு நஜீஸான நிலைமை என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அலல்லதீன லா யுமினூன், இறை நம்பிக்கை கொள்ளாதவர்கள் மீது இந்த மாதிரியான ஒரு தூய்மை இல்லாத நிலையை அல்லாஹ் திணித்து விடுகிறான். அப்போ இதயம் விரிவடையுது அப்படிங்கிறது மாற்றமாக மனுஷ உள்ளங்களுக்கு ரெண்டு நிலைமைகள் ஏற்படும். ஒன்று மனக்குழப்பம். இந்த நிலைமையில் இதை கேட்கலாமா வேண்டாமா, இதை ஏற்றுக்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா, ஒரு மனக்குழப்பம் வருதா இல்லையா? அதுதான் இதயம் சுருங்கி விடுவதற்கு, இஸ்லாத்திற்கு எதிராக இதயம் சுருங்கி விடுவதற்கான ஒரு அடையாளம். ஒரு வகை சந்தேகத்தோடு அப்படியே நின்றுது. ரெண்டாவது நிலை தான் இந்த கடின இதயம். இதயம் இறுகிறதுங்கிறது மனசு பாறாங்கல்ல போல இறுகி போன நிலையில் அதுக்குள்ள உண்மைகள் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாள்பட இதையெல்லாம் கேட்டு, உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்கிற பொழுது அவனுடைய இதயத்திலே ஒரு கரும்புள்ளி விழுகிறது. அப்போ அவனுக்கு ஒரு உறுத்தல் ஏற்படும். இது பாவத்தை செஞ்சிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே, செய்யாமல் இருந்திருக்கலாமே என்று உறுத்தல் ஏற்படும். ஆரம்பத்தில் ஒரு தடவை தமிழ். அப்புறம் அந்த உறுத்தல்லையே அவன் பாடம் பெறாமல் அல்லது அந்த உறுத்தலை மைண்ட் பண்ணாமல் இருந்துட்டான்னு சொன்னால் ரெண்டாவது ஒரு பாவம் செய்யும் பொழுதும் கொஞ்சமாக உறுத்தல் வரும். மூணாவதும் பாவம் செய்யும்போது அந்த உறுத்தல் கொஞ்சம் கம்மியாகும். நாலாவது பாவம் செய்யும் பொழுது அந்த உறுத்தல் காணாமல் போகும். இப்படியாக ஒரு மனுஷன் பாவங்கள் செய்கிற பொழுது அதை பற்றி ஒரு பெரிய அளவுக்கு கவனம் எடுக்காமல் எச்சரிக்கை செய்யாமல் இருந்து விட்டால் அவனுடைய இதயத்திலே ஒவ்வொரு புள்ளியாக விழுந்து 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 முழு இதயமும் இருளாகிவிடும், கருப்பாகிவிடும். கரும்புள்ளிகளால் கருப்பாகி விடுவதைப் போல பாவங்களால் இதயங்கள் கருப்பாகி விடுகிறது. அதுக்கப்புறம் உண்மையை சொன்னானாக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்காது. எப்படி கடினமான பாறையில் மழை தண்ணி உளுந்தா அது உறிஞ்செடுக்கக்கூடிய தன்மை இல்லையோ அதே மாதிரி நல்லதை சொன்னானாக்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வராமல் போய்விடும். இதுதான் இதயம் இறுகி போவதற்குண்டான உதாரணம். இந்த குறிப்பிட்ட ரெண்டாவது நிலைமையை அடைஞ்சிடறாங்களே அவங்களுக்கு நேர்வழி வருவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும். நல்லதை கேட்கக்கூடிய மனசே இல்லாமல் போய்விட்டது என்று சொன்னால் பிறகு அவர்கள் நிராகரிப்பின் பக்கம், நாத்திகத்தின் பக்கம் போயிடுவாங்க. ஆயத்து ஹதீஸெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம், கடவுளும் கிடையாது ஒன்றும் கிடையாது என்கிற நிலைமைக்கு போயிடுவான். பின்ன அவனுடைய நிலைமை இங்கே நேர்வழி இருக்காது. லலாலத்து தான், மறுமையில் நரகம்தான் இறுதி முடிவாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வசனம் இப்படி உணர்த்துகிறது. எப்படி உணர்த்துகிறது? வெளிப்படையான வழிகேட்டில் உலாயிக ஃபீ லலாலின் முபீன், இதயம் இறுகிவிட்டவர்களுடைய நிலைமை அவர்கள் வெளிப்படையான வழிகேட்டில் போய் விழுவார்கள் என்று. இப்போ இந்த வசனத்தை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒருமுறை வாசிக்கலாம். அஃபமன் ஷரஹல்லாஹு சதரஹு லில் இஸ்லாம், எவருடைய நெஞ்சத்தை அல்லாஹ் இஸ்லாத்திற்காக திறந்து விட்டிருக்கின்றானோ, மேலும் எவர் தன்னுடைய இறைவனிடமிருந்து வந்துள்ள ஒளியில் நடந்து கொண்டிருக்கிறாரோ அவர் இதிலிருந்தெல்லாம் எந்த படிப்பினையும் பெறாத மனிதனைப் போல ஆக முடியுமா? இவருடைய நிலைமையே வேற. அவர் அல்லாஹ்வுடைய வேதத்தை உள்வாங்கி கொண்டு கையில் ஒரு விளக்கை வைத்து கொண்டிருக்கிறார். இஸ்லாத்திற்காக இதயத்தை திறந்து விடப்பட்டு விட்டது, ஹிதாயத்து அவருக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது. அவருக்கு மிக உயர்ந்த நிலை. இதற்கு மாற்றமாக ஃபவைலுல் காசியத்தி குலூபுஹுமின் திக்ரில்லா, அல்லாஹ்னுடைய நினைவை விட்டு எவருடைய உள்ளம் இறுகி போய்விட்டதோ அவருக்கு கேடுதான். உலாயிக ஃபீ லலாலின் முபீன், அவர் பகிரங்கமான வெளிப்படையான வழிகேட்டிலே இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆக
இஸ்லாத்தை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு ஆர்வம் வர வேண்டும். ஆயத்து ஹதீஸை கேட்கிற பொழுது அதனை உள்வாங்கிக் கொள்வதற்கு நம்முடைய இதயத்தை திறந்து வைத்திருக்க வேண்டும். ஆயத்து ஹதீஸுகளுக்கு எதிராக இதயத்தை சுருக்கி கொண்டு விடக்கூடாது என்பது இந்த வசனம் தரக்கூடிய பாடம். இந்த பாடத்தை பெற்று நல்வாழ்வு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம் அனைவர்களுக்கும் நிறைவாக தந்தருள்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.